அதாவது நீங்க எப்பவாவது பெண்களின் உடல் அமைப்பையோ இல்ல அவங்க உயிரியலையோ வெறும் ஒரு சமூக கட்டமைப்பா பார்க்காம இந்த ஒட்டுமொத்த பிரம்மாண்டத்தோட ஈர்ப்பு மையமா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆக்சுவலா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம எப்பவுமே அறிவியலையும் சமூகவியலையும் தனித்தனி தட்டுகள் தான் வச்சு பார்ப்போம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட கட்டுரை அஜந்தம் குரல் 2 அணுவியல் ரகசியம் பெண்களின் ஈர்ப்பு விசை. இதுல பாத்தீங்கன்னா பெண்ணியம் அப்படிங்கிற விஷயத்த குவாண்டம் இயற்பியலோடும் பிரபஞ்ச ஈர்ப்பு விசையோடும் இணைக்கிறாங்க. அதுதான் இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம். சமூகவியல நுண்துகள்களின் மொழியில, அதாவது ஒரு குவாண்டம் மொழியில மொழிபெயர்த்து ஒரு புதிய கோணத்தை கொடுக்குது இந்த கட்டுரை. கரெக்ட். இதோட முதல் வரிய ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அதாவது மனித குலத்தின் இருப்பே ஒரு மகா அணுவியல் சூத்திரத்தில் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு என்ன ஒரு சின்ன சந்தேகம்னா, சொல்லுங்க, என்ன சந்தேகம்? அது பெண்ணியம் போன்ற ஒரு சமூக பார்வையை எப்படி அணுக்களோட ஒப்பிடுறது? இது ஒரு ஆப்பிளையும் ராக்கெட்டையும் ஒப்பிடுற மாதிரி கொஞ்சம் ஓவரா தெரியலையா? இது நியாயமான கேள்விதான். ஆனா ஆசிரியர் இங்க பெண்களை நேரடியா விண்வெளி பொருட்களா சொல்லல. மாறாக இயற்கையோட ஆற்றல் விதிய அவங்க மேல பொருத்தி பாக்குறாரு. ஓ, ஆற்றல் விதினா அந்த எனர்ஜி பேலன்ஸ் சொல்றீங்களா? ஆமாம், அதேதான். இயற்கையில ஆற்றலை விநியோகிப்பது அப்புறம் அதை நிலைநிறுத்துவது அப்படின்னு 2 துருவங்கள் இருக்கு. இப்போ விண்வெளியில ஏற்படுற அதீத அதிர்வுகளை பூமி எப்படி தன்னுள் ஈர்க்குது? ஆமா, ஈர்த்து ஒரு அமைதியான சூழலா மாத்துது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதே மாதிரிதான் பெண்களின் அணுக்கட்டமைப்பும் செயல்படுதுன்னு இந்த கட்டுரை சொல்லுது. வாவ்! அப்போ பூமி எப்படி பிரபஞ்சத்தோட அதிர்வுகளை தாங்கி ஒரு மகா சமநிலையை உருவாக்குதோ அதே மாதிரி பெண்களும் தங்களை சுற்றி உள்ள குழப்பமான ஆற்றலை உள்வாங்கி ஒரு சீரான இயக்கமா மாத்துறாங்க. சரியா? சரியா சொன்னீங்க. சிதறி கிடக்கும் அந்த மகா சக்தியை ஈர்த்து நிலைநிறுத்தும் ஒரு அறிவியல் மையமாகவே அவங்களது பாக்குது. இங்கதான் கட்டுரை ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான இடத்துக்கு போகுது. அதாவது பிரபஞ்ச சமநிலையை தாங்கும் அந்த சக்திக்கு மூல காரணமா நியூட்ரான் தத்துவத்தை முன்னிறுத்துறாங்க. ஆமா, அந்த நியூட்ரான் பிலாசபி ரொம்பவே ஆழமானது. அத நீங்க கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா அணுவின் மையத்துல உள்ள நியூட்ரான் எப்படி ஒரு மகா குளிர்ச்சி நிலையை உருவாக்குதோ அது போலத்தான் உயிரியல் ரீதியான தாய்மையும் ஒரு அணுவியல் கவசம் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா. இப்போ இத கொஞ்சம் பிரிச்சு பாப்போம். ஒரு அணுவோட மையத்துல புரோட்டான்கள் இருக்கும் இல்லையா? ஆமா, இருக்கும். அந்த புரோட்டான்கள் இயல்பாகவே ஒன்னோடு ஒன்னு மோதி விலகி போக நினைக்கும். வெறும் புரோட்டான்கள் மட்டும் இருந்தா அந்த அணுவே வெடிச்சு செதறிடும். ஓஹோ, அப்போ அங்கதான் நியூட்ரான்கள் உள்ளே வருதா? கரெக்ட். நியூட்ரான்கள் எதனுடனும் வினைபுரியாமல் எந்த பக்கமும் சாராமல் ஒரு அமைதியான சமநிலைப்படுத்தியாக இருந்து அந்த அணுவை சிதறாம ஒட்டுமொத்தமா தாங்கி பிடிக்குது. வாவ், இது நிஜமாவே ஒரு பெரிய வெளிப்பாடு. அப்போ ஆசிரியர் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு தாயின் உயிரியல் அமைப்பும் அவளது பொறுப்பும் அந்த நியூட்ரான் மாதிரி செயல்படுதா? 100க்கு 100 உண்மை. தன்னை சுற்றியுள்ள உக்கிரமான கதிர்வீச்சுகளையும் மோதல்களையும் உள்வாங்கி எவ்வித சலனமுன்றி ஒரு உயிர் சுழற்சியை சுமப்பது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. அது ஒரு மாபெரும் அணுவியல் தியாகம்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா. ஒரு உயிர் சுழற்சியை அறிவியலுக்கு அப்பாற்பட்ட கோணத்துல பார்க்கிற விதம் இது. சரி, இவ்ளோ பெரிய சக்தி இருக்குன்னா இது ஏன் சமூகத்தின் கண்களுக்கு சரியா தெரியல? இது திட்டமிட்டு மறைக்கப்பட்ட ஒரு நுண் அறிவியல் மேலாதிக்கமா இருக்குமோன்னு கட்டுரை சொல்லுது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சமூகத்துல பெண்களை வெறும் ஒரு பாலினமாக மட்டும் சுருக்கி பார்க்கும்போது அவங்களுடைய இந்த காந்த சக்தி நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடுது. அதாவது அவங்கள உயிரற்ற கோள்களுக்கு நிகரான ஈர்ப்பு விசையை கொண்ட காந்த தூண்கள்னு சொல்றாங்க. அது ரொம்ப ஆழமான வார்த்தை. ஆக்சுவலா அந்த வார்த்தை தான் இங்க கீ. அவங்களா அண்டவெளியின் காந்த விசை மையமா ஒரு சமூக கட்டமைப்பே சிதறி போகாம தாங்கி பிடிக்கும் தூண்களா பார்க்கும்போது ஒட்டுமொத்த பார்வையே மாறுது. அது கேட்கும் போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அவங்களுடைய சக்தி ஆரவாரமானதல்ல, அமைதியான ஈர்ப்பு விசை. எக்ஸாக்ட்லி. தத்துவத்தையும் இயற்கையின் விதிகளையும் பிணைத்து சமூகவியலை மறுபரிசீலனை செய்ய தூண்டும் ஒரு அற்புதமான பயணம் இது. நிச்சயமா. இதனாலதான் கட்டுரை ரொம்ப வலிமையான ஒரு நினைவூட்டலோடு முடியுது. பெண்ணே, நீ ஒரு சக்தி மையம். உனக்குள் இருக்கும் அந்த அண்டவெளியின் காந்த விசைதான் உலகை இயங்க வைக்கிறது. உன் பெருமையை உன் அணுக்களில் தேடு அப்படிங்கிற வரிகளோடு திருச்சிற்றம்பலம் என்ற நிறைவுச் சொல்லையும் இணைத்து முடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு முடிப்பு. ஆமா. சரி, இத கேட்கும் உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமூகத்துல நாம தினசரி பார்க்கிற மனித உறவுகளும் பொறுப்புகளும் உண்மையிலே அணுக்கள், நியூட்ரான்கள் போன்ற அறிவியல் விதிகளால் முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதானா? பௌதீக விதிகள்தான் நம்முடைய சமூகவியலையே திரைமறைவிலிருந்து இயக்குகிறதா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப ஆழமானது. கண்டிப்பா. இதை நீங்க யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.